அன்றைய காலகட்டத்திலே சஹாபா பெருமக்களுடைய வீட்டிலேயே உணவு என்பது அவ்வளவு கட்டுப்பாடான ஒரு விஷயம். ஒரு வேளையிலே ஒருவருக்கு உணவு என்பது அவர்கள் மிக பெரும் சவாலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அப்பொழுதும் கூட அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு மனிதர் சாப்பிடக்கூடிய உணவு இருந்தால் அதை இரண்டாக பங்கு பிரித்து வைத்து விடுவார்களாம். ஒரு பங்கை மட்டும்தான் உணவை உண்பார்களாம். காரணம், எவரோ ஒருவர் விருந்தாளி வீட்டுக்கு வந்துவிட்டால் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு பங்கை அப்படியே வைப்பார்களாம். அல்லாஹ் அதிலே பரக்கத்தை வைத்திருக்கிறான். அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்தினார்கள். நிலாவை இரண்டாக பிளந்தது, தன்னுடைய விரல்களில் இருந்து தண்ணீரை வரவழைத்தது. அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவிலே மிக பெரும் பரக்கத்தை கொண்டு வருவார்களாம். உணவிலே மிக பெரும் பரக்கத்தை கொண்டு வருவார்களாம். குறைந்த அளவுதான் உணவு இருக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் சரி, அது சாப்பிடும் அளவு, அவர்கள் அனைவரும் சாப்பிடும் அளவிற்கு அந்த உணவிலே அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருந்தார்.